ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். இறைவனோட தூதரான முகமது நபி புகழானது உலகெங்கிலும் பரவலாயிற்று. அவரது போதனைகள், வழிகாட்டுதல்கள் எல்லாராலும் விரும்பி ஏற்கப்பட்டுச்சு. இறைவனோட காட்சிகளை, இறைவன் தரிசனத்தை அவ்வப்போது கூறியும் வர்றார். இவருக்கு சீடர்கள் இருந்தனர். குருவின் வார்த்தையை மீறாமல் குருபக்தியுடன் கடைபிடித்து வந்தனர். இவரது சீடர்களுள் அபூபக்கர் என்பவரை அனைவரையும் விட புத்திசாலியும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் திகழ்ந்தார். முகமது நபி இறைவனின் ஆணைப்படி மக்காவிலிருந்து இத்ரிபுக்கு புறப்படலானார். அவர் தன்னோடு அபூபக்கரை அழைத்து செல்லலானார். தூரம் அதிகமாக இருந்ததா ஓய்வெடுத்து செல்லணும்னு நினச்சார். 2 பேரும் தெளர் அப்படிங்கிற ஒரு மலை பொதும்பை அடைந்தனர். நீண்ட நேரம் நடந்ததால் நபிகள் ரொம்ப களைப்புற்றார். அபூபக்கர் குருவின் எண்ணத்தை அறிந்து ஓய்வெடுப்பதற்காக கொஞ்சம் இடத்தை சுத்தம் செய்யலானார். புதர்கள் முட்களை மாற்றி சரிபடுத்திய அவன் குருவினிடம் ஓய்வெடுக்குமாறு வேண்ட, குருவும் அவன் மடியில் படித்து ஓய்வெடுக்கானார். மடியில் படுத்த கொஞ்ச நேரத்திலே குரு நல்லா தூங்கிட்டார். அபூபக்கர் அடுத்து என்ன செய்வது அப்படின்னு சிந்திச்சவர் தற்செயலா திரும்பியவன் தன் அருகாமையில் உள்ள பொந்தில் பாம்பை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அது கொடிய விஷமுடைய பாம்பு. அது வெளியே வந்தால் தம் குருவினுக்கு ஆபத்து. மேலும் இப்போது குருவை எழுப்பினா குருவின் தூக்கமும் கலைஞ்சிரும் அப்படிங்கிறதால தன் காலை எடுத்து அந்த பாம்பு பொந்திலிருந்து வெளியே வராதபடி அதன் மேல் வச்சான். அபூபக்கர் பொந்தில் கால் வைத்த மறுகணம் அந்த கொடிய பாம்பு அவனை கடிச்சது. அபூபக்கர் பாம்பு கடித்த போதும் கூச்சல் போடாமல் அமைதியாக இருந்தான். அதோட விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறலாயிற்று. அபூபக்கர் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்தான். உடலெல்லாம் ஏற்பட்ட வலியால் அவன் அறியாமல் கண்ணீர் கசிஞ்சது. அவனது கண்ணீர் துளிகள் நபிகள் மீது விழுந்தது. நபிகள் மெல்ல கண் விழிச்சார். பாம்பு கடிச்ச பிறகும் அமைதியாக இருந்த தன் சீடனோட பக்தியை நினைத்து பெருமைப்பட்டார். சீடனின் மேல் பரவியபடி இருந்த நஞ்சை நீக்கி அவனை புத்துயிர் பெறச் செய்தார். விஷம் இறங்கியது. அபூபக்கர் மகிழ்ச்சி அடைந்தான். குருவின் கால்களில் விழுந்து வணங்கினான். அவனை வாரி எடுத்து அணைத்து முகமது நபி ஆசீர்வாதம் கொடுத்தார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.